அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மக்களே, என்னுடைய NR குக் புக் சேனல் உங்களுக்காக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி என்னென்னு பார்த்தா ஹெல்தியான ஒரு ஸ்வீட் பச்சை பயிறு லட்டு. பச்சை பயிறு எடுத்துக்கொண்டா அதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கு. அதோட இந்த ரெசிபியில் இனிப்புக்காக இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி இருக்கிறது கெத்துல் ட்ரிக். ஸோ பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். 2 கப் பச்சை பயிறு எடுத்து 2-3 தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணியை வடிய விட்டு ஃபேன் காற்றுல காய விட்டாலே போதும். பச்சை பயிரை ஒரு தாச்சியில் போட்டு அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் விட்டு வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் நாங்கள் நெய்யோ ஆயிலோ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 ஏலக்காய் போல் எடுத்திருக்கிறேன். அதையும் இந்த பயிரோட சேர்த்து நல்லா வறுத்து கொள்ளுவோம். பயிறுடைய நிறம் மாறும் வரைக்கும் கைவிடாம கிளறிட்டே இருக்க வேணும். அப்பதான் எல்லா பக்கமும் ஒரே விதமா வறுபடும். இப்ப பார்த்தா பயிறு ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலருக்கு வறுபட்டிருக்கு. இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். ட்ரை ரோஸ்ட் பண்ணின பயிரை நல்லா ஆற விட்டுட்டேன். இப்போ கிரைண்டர் ஜாருக்குள்ள போட்டு அரைக்க போறேன். ஃபைன் பவுடராகவும் இல்லாமல் அறுவல் நொறுவலாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பதத்தில் அரைச்செடுத்திருக்கிறேன். எண்ணெய் ஒரு 20 போல கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கிறேன். 2 பிளந்து அதுக்குள்ள ஏதாவது புழு பூச்சி இருக்காண்டு பார்த்து கிளீன் பண்ணிட்டு நறுக்கி எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த கேஷ்யூ நட்ஸை அரைச்சி வச்சிருக்கிற பயறு மாவுக்குள்ள சேர்க்கிறேன். ஒரு 3 மேசக்கரண்டி போல நெய் ஆட் பண்ணுறேன். இங்க நான் சீனி சேர்க்கையில் அதுக்கு பதிலாக கெத்துல் ட்ரிக்கிள், அதாவது கெத்துல் பானி தான் சேர்க்க போறேன். அஞ்சாறு மேசக்கரண்டி போல கெத்துல் பானி சேர்த்தாச்சு. கையால குழைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இனி என்ன, கடைசியா உருண்டையா உருட்டி சாப்பிடத்தான் இருக்கு. ஓகே மக்களே, இந்த ஹெல்தியான ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்க வருவேன். அது வரைக்கும் NR குக் புக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க என்று நம்புறேன்.